ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்துட்டு என்ன சொல்லலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து நம்ம பெங்களூர்ல அடிக்கிற வெயில் வந்து நிஜமாலாம் எனக்கு புரியல. இங்கே இவ்வளோ வெயில் அடிக்குதுன்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு இன்னும் எவ்வளோ வெயில் அடிக்கும். எனக்கு வந்து கம்பேர் பண்ணவே முடியல. அங்கெல்லாம் வந்து ஓட்டு போட்டு நாங்கள் வந்தோம்னா அவ்வளோதான் அப்படின்னு தான் தோணுச்சு. சரி அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வெயிலெலாம் போயிட்டு இருந்த சமயத்தில் ஃப்ரெண்டு வந்துட்டு அவளோட ஸ்டோரி சொல்ல ஆரம்பித்தேன். எனக்கு வந்து ஆல்ரெடி இங்கே வெயில் இருக்குது, மண்டை வந்து காஞ்சிட்ருக்கு. ஸோ நீ வேறு ஸ்டோரி சொல்கிறேன் அது சொல்கிறேன்னு சொல்லிட்டு என்னை வந்து கடுப்பேற்றாத அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அவளுக்கு நடந்தது வந்து சொன்னான். அவளுக்கு ஒரு 24-23 இருக்கிறப்போ, இப்போ வந்து அவளுக்கு வந்து கழுத வயசு ஆகுது, ஓகேங்களா. 24-23 இருக்கிறப்போ பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. அவள் வந்துட்டு எங்கேயும் அந்த மாப்பிள்ளையை பார்க்க வெளியே வரலையா. ஏன்னா மாப்பிள்ளை வரல, மாப்பிள்ளையோட அப்பா தான் வந்திருக்காரு, சரிங்களா. ஏன்னா மாப்பிள்ளையோட அப்பாவுக்கு பிடிச்சா தானே மாப்பிள்ளைக்கு பிடிக்கும். அக்கார்டிங் டு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கணும், அப்போ தான் வந்துட்டு மாப்பிள்ளைக்கு பிடிக்கும். ஸோ அப்படி வந்து நடந்திருக்கு. அவள் வந்து வெளியவே வரல. ஏன்னா அவள் வந்து ஃபஸ்ட்டே கேட்கல அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா இல்லையா, அந்த ஐ மீன் பொண்ணு பார்க்க வந்து அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்க வந்து இஷ்டம் இருக்கா அப்படின்னு வந்து கேட்காமே சும்மா வந்துட்டாங்க. அதில் என்னடி பிரச்சனை இருக்குது, எல்லா வீட்லையும் இதெல்லாம் நடக்கும் பொண்ணாக இருந்தா அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்துட்டு பயங்கர கோவப்பட்டு வந்து திட்டா, நீ கூட என்னை புரிஞ்சிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. சரி நான் புரிஞ்சுக்கிறேன், இதில் என்ன இருக்குது, நீ வந்து வெளியே உனக்கு பிடிக்கல, நீ வெளியே போய் பார்க்கல. ஸோ இப்போ என்ன, ஸோ அதெல்லாம் வந்து இப்போ எனக்கு ட்ரிகர் ஆகுதுன்னு சொன்னான். ட்ரிகர் ஆகுதுன்னா சரி என்கிட்ட ஷேர் பண்ணிட்டல, இப்போ நீ யூ வில் பி ஓகே அப்படின்னு சொன்னேன். அதுக்கு வந்துட்டு அவன் சொன்னான், நோ எனக்கு வந்துட்டு இன்னுமே அது வந்து ஹர்ட் ஆகுதுன்னு சொன்னேன். அதுக்கு வந்து நான் சொன்னேன், எஸ் ஷிட் வில் ஹேப்பன் அப்படின்னு சொன்னேன். சரி இதெல்லாம் வந்து மறந்துட்டு நீ வந்து ஹாப்பியாக இருக்கணும். உனக்கு விருப்பம் இல்லாமல் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம். எல்லா மனிதர்களுக்குமே ஒரு அப்ஸ் அண்ட் லைக் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். நீ வந்துட்டு வருத்தப்படாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். அதுக்கு அவ சொன்னா, ஒரு பர்சன் வந்துட்டு இன்னொரு பர்சனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க என்னை பார்க்குறதுக்காக. பட் அதே பர்சன் நான் வந்து ஒரு 10th 11th படிக்கும்போது ஒரு புக்ஸ் வந்து நான் கேட்டிருந்தேன். ஒரு புக் வந்துட்டு எங்கள் அப்பா வந்துட்டு எனக்காக வாங்கிட்டு வந்து கொடுக்க சொன்னார். அந்த பர்சனை எனக்கான ஒரு கல்யாணம் பண்ணிக்க போகிற பர்சனை வந்து அவங்க கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. அவங்க அப்பா வந்து என்னை பொண்ணு பார்க்குறதுக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த சேம் பர்சன் தான் நான் 10th 11th படிக்கும்போது ஒரு புக்ஸ் வந்து கேட்டதுக்காக வாங்கி தரல. அது எங்கள் அப்பா சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தான். எங்கள் அப்பா வந்து சொல்லியிருந்தாரு அவங்ககிட்ட ஒரு புக்ஸ் கேட்டு வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஒரு புக்ஸ் கூட வாங்கி கொடுக்காத ஒரு ஆள் அவங்க வந்துட்டு எப்படி எனக்கு வந்து மாப்பிள்ளையை ரெக்கமெண்ட் பண்ணலாம்? என் அப்பா அம்மாவுக்கு எல்லாம் உரிமை இருக்குது. அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்துட்டு நான் எப்படி நம்புவேன்? ஒரு புக்கே வாங்கி தரலாம், அவங்க எப்படி வந்து எனக்கு மாப்பிள்ளையை ரெக்கமெண்ட் பண்ணலாம்? அதுதான் எனக்கு இருந்த மிகப்பெரிய கோவம் அப்படின்னு சொன்னான். சரி நான் உன்னை வந்து புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு